ஜெய் ஸ்ரீராம். நமஸ்காரம். ஆலய ஓம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் நாம் தரிசிக்க இருப்பது சென்னை போரூரில் உள்ள காரம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சிவ வீர ஆஞ்சநேயர் திருக்கோவில். இத்திருத்தல வரலாறு ராமாயண காவியத்துடன் தொடர்புடையது. இங்கிருக்கும் மூலவர் சிவ வீர ஆஞ்சநேயரின் விக்கிரகம் ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிகளின் முந்தைய அவதாரமான ஸ்ரீ வியாசராயர் சுவாமிகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. கிபி 15ஆம் நூற்றாண்டில் விஜயநகர சாம்ராஜ்யத்தில் விஜயநகர பேரரசர்களுக்கு குருவாக இருந்த ஸ்ரீ வியாசராய சுவாமிகள் தென்னிந்தியாவில் பிரதிஷ்டை செய்த 700க்கும் மேற்பட்ட ஆஞ்சநேயர் விக்கிரகங்களில் இதுவும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இங்கு பக்தர்கள் ஆஞ்சநேயருக்கு சமர்ப்பிக்கும் மட்டை தேங்காய் பிரார்த்தனை மிகவும் பிரசித்தி பெற்றது. இத்தகைய பல சிறப்புகளை கொண்ட இத்திருத்தல வரலாறு பற்றி முதலில் பார்ப்போம். திரேதாயுகத்தில் ஸ்ரீராமபிரான் சீதாதேவியை தேடி தென் பாரதத்தில் உள்ள தாருகா வனத்திற்கு வந்து சேர்ந்தார். தற்போது இந்த பகுதிதான் போரூர் என்று அழைக்கப்படுகிறது. தினமும் சிவபெருமானை வழிபடும் ஸ்ரீராமருக்கு இந்த இடத்தில் வழிபட சிவலிங்கம் எங்கும் கிடைக்கவில்லை. ஸ்ரீராமர் தனது பக்தனான ஆஞ்சநேயரை கைலாயம் சென்று தனக்கு ஒரு சிவலிங்கத்தை எடுத்து வருமாறு கூறினார். கைலாயம் சென்ற ஆஞ்சநேயர் கைலாய மலையின் அழகில் மயங்கி அங்கேயே தியானம் செய்ய ஆரம்பித்தார். ஆஞ்சநேயருக்காக காத்திருந்த ஸ்ரீராமன் தனது வழிபாட்டுக்கான நேரம் தாமதம் ஆவதை உணர்ந்து சிவபெருமானை வேண்டினார். அப்போது பூமியிலிருந்து ஒரு சிவலிங்கம் ஸ்வயம்புவாக தோன்றியது. இதனால் மகிழ்ந்த ஸ்ரீராமர் சிவலிங்கத்திற்கு செய்ய வேண்டிய பூஜைகளை செய்து பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். தற்போது போரூரில் அமைந்துள்ள ராமநாதேஸ்வரர் திருக்கோவிலின் மூலவராக உள்ள சிவலிங்கம் இதுவே. இதற்கிடையே கைலாயத்தில் தவத்தை முடித்த ஆஞ்சநேயர் அங்கிருந்த ஒரு சிவலிங்கத்துடன் ஸ்ரீராமன் இருக்கும் இடத்திற்கு வந்தார். தான் வருவதற்குள் ஸ்ரீராமர் வேறொரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டதை அறிந்து மனம் வருந்தினார். இதற்கு பரிகாரமாக ஸ்ரீராமரின் ஆజ్ఞைப்படி ராமநாதேஸ்வரர் திருக்கோவிலின் கிழக்கு திசையில் இருந்த அரச மரம் அருகில் தனது வானரை படையின் உதவியுடன் ஒரு திருக்குளத்தை உருவாக்கினார். அதன் பிறகு அரச மரத்தடியில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அந்த திருக்குளத்தில் இருந்த நீரால் பூஜை செய்து வழிபட்டார். தற்போது இந்த சிவலிங்கம் அனுமந்தேஸ்வரர் என்றும் இந்த குளம் மண்டப குளம் என்றும் அழைக்கப்படுகின்றன. 15ஆம் நூற்றாண்டில் ஸ்ரீ வியாசராயர் சுவாமிகள் இந்த பகுதிக்கு வருகை தந்தபோது தனது ஞான திருஷ்டியில் இங்கு நடந்த அனைத்தையும் அறிந்து கொண்டார். இங்கு ஆஞ்சநேயருக்கு ஒரு கோவிலை எழுப்பி ஆஞ்சநேயரின் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்தார். பின்னர் அந்நியர்களின் படையெடுப்பின் போது ஆஞ்சநேயர் விக்கிரகம் காணாமல் போனது. விக்கிரகம் சேதப்படுத்தப்பட்டு எங்கேனும் வீசப்பட்டிருக்கலாம் என்று மக்கள் வருந்தினர். சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஊர் மக்கள் குளத்தை தூர்வார முற்பட்ட போது அதே மண்டப குளத்தில் ஆஞ்சநேயர் விக்கிரகம் கிடைத்தது. மீண்டும் கோவிலை நிறுவி ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை செய்து வழிபடத் தொடங்கினர். இந்த குளத்து நீரை கொண்டுதான் மூலவருக்கு தினமும் பூஜைகள் செய்யப்படுகின்றன. இதுவே இத்திருத்தல வரலாறு. அடுத்து ஆலயத்தை தரிசிப்போம். சாலையிலிருந்து பார்க்கும்போது ஆலய கோபுரத்தின் உச்சியில் பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் சுதை சிற்பம் அற்புதமாக காட்சி தருகிறது. கோவிலுக்கு எதிரே வாகனங்கள் நிறுத்த போதுமான அளவில் இடம் உள்ளது. வடக்கு நோக்கிய ஆலய கோபுரம் அழகிய சுதை சிற்பங்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. முதலில் உள்ள நுழைவாயிலை கடந்து சென்றதும் வலதுபுற சுவற்றில் மூலவர் போலவே காட்சி தரும் ஆஞ்சநேயர் சிற்பம் அமைந்துள்ளது.
அதை கடந்து உள்ளே சென்றதும் பிரம்மாண்டமான மண்டபம் அமைந்துள்ளது. மண்டபத்தின் முதல் பிரகாரத்தில் வலதுபுறம் பிரசாதம் விநியோகிக்கும் மேடை மற்றும் இடதுபுறம் அர்ச்சனை பொருட்கள், அபிஷேக டிக்கெட்டுகள் வாங்க ஆலய நிர்வாக கடை மற்றும் அலுவலகம் உள்ளன. முதல் பிரகாரத்தின் இறுதியில் வலப்புறம் கீர்த்தனை ஆஞ்சநேயர் காட்சி தருகிறார். அவருக்கு பின்புறமுள்ள ராமஜெய ஆஞ்சநேயர் சுவாமி ஐயப்பன் அமர்ந்திருப்பது போல காட்சி தருவது அற்புதம். பக்தர்கள் இந்த இரண்டு ஆஞ்சநேயர்களுக்கும் ஸ்ரீராம ஜெய மந்திரத்தை காகிதத்தில் எழுதி மாலையாக சமர்ப்பிக்கின்றனர். மண்டபத்தின் இரண்டாம் பிரகாரத்தின் இடதுபுறம் முதலில் தனி சன்னதியில் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி நின்ற திருக்கோலத்தில் வடக்கு நோக்கி காட்சியளிக்க, அவருக்கு வலப்புறம் சீதா பிராட்டியார் மற்றும் இடப்புறம் ஸ்ரீ லக்ஷ்மணர் காட்சி தருகிறார். அவர்களுக்கு முன்பு ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீராமரை நோக்கி வணங்கிய திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறார். இங்கு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு மாதந்தோறும் வரும் புனர்பூச நட்சத்திரத்தன்று காலை 8 மணிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது. ஹரே ராம 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 ஹரே ஹரே. அதை அடுத்து தனி சன்னதியில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் நின்ற திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார். ஆஞ்சநேயர் சன்னதிக்கு அடுத்துள்ள பகுதியில் பக்தர்கள் தங்கள் வேண்டுதலுக்காக சமர்ப்பிக்கும் மட்டை தேங்காய்கள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. அதை கடந்து மேலும் ஒரு ஆஞ்சநேயர் நவநீத பக்த ஆஞ்சநேயர் என்ற திருநாமத்தில் கிழக்கு நோக்கி தனது இரு கரங்களை கூப்பிய வண்ணம் நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். மற்ற கோவில்களைப் போல இல்லாமல் இங்கு பக்தர்கள் இந்த ஆஞ்சநேயருக்கு தன் கைகளால் வெண்ணெய் சாற்றி வழிபடுவது மிக விசேஷமான ஒன்று. இரண்டாம் பிரகாரத்தின் வலதுபுறம் முதலில் ஸ்ரீ பைரவர் சன்னதி தெற்கு நோக்கி அமைந்துள்ளது. மாதம் தோறும் வரும் தேய்பிறை அஷ்டமி அன்று மாலை 5:30 மணிக்கு ஸ்ரீ பைரவருக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது. அவரை அடுத்துள்ள சன்னதியில் ஸ்ரீ திரையம்பக சனீஸ்வரர் மேற்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். இவருக்கு மாதம் தோறும் குறிப்பிட்ட ஒரு சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது. சனீஸ்வரர் சன்னதியை அடுத்து தீபம் ஏற்றும் மேடைகள் உள்ளன. இரண்டாம் பிரகாரத்தின் இறுதியில் மூலவர் கருவறை சன்னதி உள்ளது. கருவறை சன்னதிக்கு முன்பு வலதுபுறம் ஸ்ரீ செல்வ விநாயகர் காட்சி தருகிறார். இவருக்கு மாதம் தோறும் வரும் சங்கடஹர சதுர்த்தி அன்று மாலை 5:30 மணிக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது. கருவறை சன்னதிக்கு முன்பு ஸ்ரீ பாலமுருகன் சன்னதி உள்ளது. இங்குள்ள முருகப்பெருமானுக்கு மாதம் தோறும் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தன்று காலை 8 மணிக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது. கருவறை சன்னதியில் மூலவர் சிவவீர ஆஞ்சநேயர் வடக்கு நோக்கி பார்த்தவாறு நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். இவரின் தோற்றமானது பால வடிவில் உள்ளது. இந்த ஆஞ்சநேயர் விக்கிரகம் ஸ்ரீ வியாசராயர் கட்டமைத்த 700க்கும் மேற்பட்ட சிலைகளில் ஒன்று. அவர் பிரதிஷ்டை செய்த அனைத்து விக்கிரகங்களும் ஒரே வடிவில் இருக்கும் என்பது சிறப்பு. ஆஞ்சநேயரின் வலது திருக்கரம் மேலே தூக்கியபடி அபயமுத்திரையுடனும் இடது திருக்கரம் தாமரை மலரை ஏந்தி வரத முத்திரையுடனும் அமைந்துள்ளன. தனது நீண்ட வாலின் நுனியில் மணி, கழுத்தில் சாலக்கிராம மாலை, இடையில் கத்தி ஆகியவற்றுடன் சிவவீர ஆஞ்சநேயர் அற்புதமாக காட்சி தருகிறார். இவருக்கு மாதம் தோறும் வரும் அமாவாசை மற்றும் மூலம் நட்சத்திரத்தன்று சிறப்பு அபிஷேகம், பூஜைகள் நடைபெறுகிறது.
மூலவர் சன்னதியை சுற்றி கோஷ்டத்தில் ஸ்ரீ நிருத்ய கணபதி காட்சி தருகிறார். இவருக்கு மாதம் தோறும் சுக்லபக்ஷ சதுர்த்தி அன்று மாலை 5:30 மணிக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது. அவரை அடுத்து ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுவாமி துணைவியுடன் தெற்கு நோக்கி அருள் புரிகிறார். அவருக்கு மாதம் தோறும் ஒரு குறிப்பிட்ட வியாழக்கிழமை அன்று காலை 8 மணிக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது. அடுத்துள்ள சன்னதியில் ஸ்ரீ பள்ளிகொண்ட ரங்கநாதர் மகாலட்சுமியுடன் காட்சி தருகிறார். ஸ்ரீ ரங்கநாத பெருமானுக்கு மாதம் தோறும் சுக்லபக்ஷ ஏகாதசி அன்று மாலை 5:30 மணிக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது. மேலும் கோஷ்டத்தை சுற்றி வருகையில் ஸ்ரீ காயத்ரி தேவி பஞ்சமுக காயத்ரியாக காட்சி தருவது சிறப்பு. இவருக்கு மாதம் தோறும் பௌர்ணமி அன்று மாலை 5:30 மணிக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது. அடுத்த சன்னதியில் ஸ்ரீ துர்கா தேவி அஷ்டபுஜ துர்கையாக காட்சி தருகிறார். துர்கா தேவிக்கு மாதம் தோறும் குறிப்பிட்ட வெள்ளிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது. மூலவர் கருவறை சன்னதிக்கு பின்புறம் ஒரே சன்னதியில் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர், 18 படிகளுடன் ஸ்ரீ ஐயப்பன் மற்றும் ஸ்ரீ தன்வந்தரி பகவான் காட்சி தருகின்றனர். ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவருக்கு மாதம் தோறும் திருவோணம் நட்சத்திரத்தன்று காலை 8 மணிக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது. ஐயப்ப சுவாமிக்கு மாதம் தோறும் உத்திரம் நட்சத்திரத்தன்று காலை 8 மணிக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது. தன்வந்தரி பகவானுக்கு மாதம் தோறும் ஹஸ்தம் நட்சத்திரத்தன்று காலை 8 மணிக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த சன்னதியை அடுத்து இறுதியாக ஸ்ரீ பள்ளிகொண்ட சிவன் சன்னதி அமைந்துள்ளது. இங்கு சிவபெருமான் பள்ளிகொண்ட தோற்றத்தில் அருள் புரிகிறார். அவரது பாதத்தருகில் அன்னை பார்வதி காட்சி தருகிறார். சிவபெருமானுக்கு முன்பு சிறிய நந்தி வாகனம் உள்ளது. பிரார்த்தனை சிறப்பு. இத்திருத்தலத்தில் பின்பற்றப்படும் மட்டை தேங்காய் பிரார்த்தனை மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த பிரார்த்தனை எப்படி செய்வதென்று பார்ப்போம். இங்குள்ள ஆஞ்சநேயருக்கு கோரிக்கை வைக்க விரும்பும் பக்தர்கள் ஒரு மட்டை தேங்காயை கொண்டு வந்து மூலவர் சிவவீர ஆஞ்சநேயரிடம் வைத்து வேண்டிக் கொள்கின்றனர். அடுத்து அந்த தேங்காயை கையில் வைத்துக்கொண்டு மூலவர் கருவறை சன்னதியை 11 முறை வலம் வர வேண்டும். அதன் பிறகு அந்த தேங்காயை கோவிலில் கொடுத்து அதற்குள்ள எண்ணெய் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மட்டை தேங்காய் கோவிலில் வைக்கப்படும். இந்த பிரார்த்தனையை செய்து ஒரு மண்டலத்திற்குள் பக்தர்களின் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும் என்பது பக்தர்களின் அனுபவமாக உள்ளது. வேண்டுதல் நிறைவேறியதும் கோவிலுக்கு வந்து தங்களின் மட்டை தேங்காயை திரும்ப பெற்று மட்டையை உரித்து தேங்காயை உடைத்து சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்கிறார்கள். சிவவீர ஆஞ்சநேயரை இப்படி பிரார்த்தனை செய்து வழிபட்டால் திருமண பாக்கியம், குழந்தை பேர், மகிழ்ச்சியான குடும்ப வாழ்வு, வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம், உடல் உபாதைகள், கடன் தொல்லை, செய்வினை தோஷங்கள் போன்றவை நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. ஆலய நடை திறப்பு நேரம் காலை 7:30 முதல் 11:30 வரை மற்றும் மாலை 5:30 முதல் 9 மணி வரை. சனிக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் 12 மணி வரை மற்றும் மாலை 5 மணி முதல் 9 மணி வரை. இத்திருக்கோவில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் போரூர் பகுதியில் ஆற்காடு சாலைக்கும் மவுண்ட் பூந்தமல்லி சாலைக்கும் இடையில் உள்ளது. வடபழனியிலிருந்து போரூர் செல்லும் ஆற்காடு சாலையில் போரூர் சந்திப்புக்கு 100 மீட்டர் முன்பு இடதுபுறமுள்ள ராமகிருஷ்ணா தெருவில் சுமார் 200 மீட்டர் சென்றதும் வலதுபுற சாலையில் அமைந்துள்ளது. கிண்டியிலிருந்து பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் செல்லும்போது போரூர் சரவணா ஸ்டோருக்கு அடுத்துள்ள வலதுபுற சாலையில் சென்றால் சுமார் 500 மீட்டர் தொலைவில் கோவில் உள்ளது. ஆலய முகவரி: சிவ வீர ஆஞ்சநேயர் திருக்கோவில், எண் 22, ராமகிருஷ்ணா முதல் தெரு, ராமகிருஷ்ணா நகர், போரூர், சென்னை 600116.
போன்ற ஆன்மீக தகவல்கள், ஆலயங்கள், சித்தர்கள் வரலாறு, கிரக பெயர்ச்சி பலன்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள ஆலய ஓம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.